கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சின்னம் மாம்பழமா ஆப்பிளான்னு தெரியாத அளவுக்கு வெள்ளந்தியா இருக்கிற ஒரு மனுஷனை விட எங்க அண்ணி அந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்ல. அன்னைக்கு முபாரக் அவர்கள் பேச பேச இந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் உட்கார்ந்து அழுக அந்த காட்சியில நீங்க பார்த்திருக்க கூடும். 11 மருத்துவ கல்லூரிகளை மோடி வெள்ளித்தட்டில் வைத்து தருகிறார், அதை நாம் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டவர் திமுகவை சேர்ந்த டி.ஆர். பாலு. இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு இலவசம், பஸ்ல போறதுக்கு பெண்களுக்கு இலவசம், இப்ப ஆண்களுக்கு இலவசம், அடிமையிலும் அடிமை கொத்தடிமை என்று காலை விழுந்து விட்டானையா என்று சொல்லும் அளவுக்கு மோடி இடம் சரணடைந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். பாஜகவை நாம் துரத்த வேண்டும், பாஜகவை அழிக்க வேண்டும். பாபர் மசூதியை இடித்தது பாஜக, இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். பாஜகவின் பி டீம் என்று ஒன்று தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது திமுக தான். தனி தொகுதிகள் மட்டுமே நிறுத்தி இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்களை, ஆதி தமிழர்களை பொது தொகுதிகள் நிறுத்தி அழகு பார்க்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி. வெறும் அற்ப பதவிக்காக திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என்ற அத்தனை கட்சிகளும் தோளோடு தோள் சேர்ந்து தமிழர் என்கிற இனத்தை அழித்து முடித்து இங்கே எள்ளி நகையாடுகிறதோ அந்த கட்சிகளை கட்சி பேதம் இல்லாமல் அடக்கி ஒழித்து அழித்து நாம் தமிழர் கட்சி ஒரு அரசாங்கத்தை நிறுவுகிறோம். இங்கே சாதி பார்த்து எந்த வேட்பாளர்களையும் நாங்கள் நிறுத்துவது கிடையாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களும் அன்புகளும். எல்லா கட்சிகளும் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி இல்லை, அது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். இந்த கட்சியினுடைய தேவை, அதன் அவசியம், இதை இன்னும் மக்கள் உணராத வேளையில் இருப்பதனால இங்கே அதிகாரத்திற்கு இன்னும் நாம் தமிழர் கட்சி சென்றடையாமல் இருக்கிறது. அந்த சோகம் இன்னும் தொடர வாய்ப்பில்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என ஆணுக்கு பெண் சரிசமமாக வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது ஒரு கட்சி என்றால் அது இந்திய அரசியலிலேயே ஒரே ஒரு கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி. ஒரு இனத்தின் பெருங்கனவு என்பது நமக்கென்று ஒரு வலிமை, நமக்கென்று ஒரு நாடு, நமக்கென்று ஒரு அதிகாரம் என்ற அத்தனையும் சாத்தியமாக வேண்டும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், அது இனத்தின் விடுதலை என்று சொல்வதற்கு பின்னே ஒரு பெரும் வாழ்வியல், ஒரு பெரும் வாழ்க்கை தத்துவம் என்பது ஒளிந்திருக்கின்றது. ஒரு இனத்தின் விடுதலை என்றால் வெறுமனே அரசியல் விடுதலை மட்டுமல்ல, சாதி மத பேதம் இல்லாத சமூக விடுதலை அது முதல் விடுதலை. ஏழை பணக்காரர் வேறுபாடு இல்லாத வர்க்க விடுதலை அது இரண்டாவது விடுதலை. ஆண் பெண் பேதம் இல்லாத பெண்ணிய விடுதலை அது மூன்றாவது விடுதலை. நமக்கென்று தனித்தனியே தண்ணீரை அடைந்து கொள்வது, நிலமாக நீராக நமக்கென்று தேவையானதை நாமளே உற்பத்தி செய்து கொள்வது என்பது தற்சார்பு பொருளாதாரம், பொருளாதார விடுதலை. இது நான்காவது விடுதலை. இந்த விடுதலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் அடுத்த விடுதலை, அரசியல் விடுதலை. ஆக ஒரு சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்றால், ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த 5 விடுதலைகளும் சாத்தியப்பட வேண்டும். சாதிய விடுதலை, வர்க்க விடுதலை, பெண்ணிய விடுதலை, பொருளாதார விடுதலை, அதற்கடுத்துத்தான் அரசியல் விடுதலை. அந்த விடுதலையை அனைத்தையும் சாத்தியப்படுத்துவதற்காக ஒரு கட்சி துடிக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். இங்கே சாதி பார்த்து எந்த வேட்பாளர்களையும் நாங்கள் நிறுத்துவது கிடையாது. ஒரு சாதி, எனக்கு முன்னே பேசியவர்கள் அருமையாக சொன்னார்கள், தனி தொகுதிகள் மட்டுமே நிறுத்தி இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்களை, ஆதி தமிழர்களை பொது தொகுதிகள் நிறுத்தி அழகு பார்க்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி. இங்கே வர்க்க விடுதலை, நாங்கள் வர்க்க விடுதலையை முன்னிறுத்தி வர்க்க விடுதலையை சாத்தியப்படுவதற்கான முயற்சி இருக்கிறோம். இங்கே ஏழை பணக்காரன் என்கிற பேதம் எங்களுக்குள் கிடையாது. மற்ற கட்சிகளில் எல்லாம் எவன் செல்வாக்கு மிகுந்தவனோ, எவன் பண்ணையாரோ, எவன் பணக்காரனோ அவனுக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி, அவனுக்கு தான் வேட்பாளர் சீட்டு என்ற அத்தனைக்கும் பணத்தை மட்டுமே முன்வைக்கிற இந்த சமூகத்தில் நாங்கள் பிறந்த பெருமைமிகு இனத்தை மட்டுமே முன்வைத்து சாதி மத பேதம் இல்லாமல், ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் எளிய வேட்பாளர்களுக்கு என்று ஒரு கட்சி அங்கீகாரம் அளிக்கிறது, அதிகாரத்தை கொடுப்பதற்கு துடிக்கிறது என்றால் அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அடுத்ததாக தான் மிக முக்கியமானது பெண்ணிய விடுதலை. பெண்களை போற்றாத எந்த சமூகமும் வாழாது வளராது. 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என்று சரிசமமாக ஆணுக்கு பெண் சமமாக வேட்பாளர்களை களத்தில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்னுடைய அண்ணி முத்தரசி அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த விடுதலை எல்லாம் சாத்தியப்படுத்துவது என்பதுதான் நமது கனவு. அதிகாரம் அடைந்த பிறகு நாம் சாத்தியப்படுத்த வேண்டிய விடுதலை அது தற்சார்பு பொருளாதாரம், பொருளாதார விடுதலை. அப்போதுதான் நமக்கு கிடைக்கும் அந்த அரசியல் விடுதலை. ஆக அத்தனை விடுதலைகளையும் பெற வேண்டிய முயற்சியில், அந்த முனைப்பில் நாம் தமிழர் கட்சி என்பது இருக்கிறது. என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் 2008ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் நடந்த போராட்டத்தில் பதிவு செய்தார். ஈழம் அமையவில்லை என்று அவன் சொன்னாலும் நம்பாதீர்கள், ஈழம் அமைந்தாயிற்று. இல்லாத ஈழத்திலா வைப்பகம், வங்கிகள், மருத்துவமனை, நீதிமன்றம் என அத்தனை பள்ளி கல்லூரிகள் என அத்தனையும் வந்தது. ஈழம் அமைந்தாகிவிட்டது. ஆனால் இல்லாத ஒன்று எல்லை விரிவாக்கமும் சர்வதேச அங்கீகாரமும் தான் என்று பதிவு செய்தார். எல்லை விரிவாக்கத்தை எங்களுடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் பார்த்துக் கொள்வார். அரசியல் விடுதலையை, சர்வதேச அங்கீகாரத்தை நாம் இங்கே சாத்தியப்படுத்துவோம் என்று கூறினார். ஆக அங்கே அத்தனையும் சாத்தியப்படுத்தி விட்டாயிட்டது. இல்லாத ஒரு விடுதலை, நமது தலைவன், ஒப்பற்ற தலைவன் மேதகவே பிரபாகரன் சாத்தியப்படுத்தாத ஒரே விடுதலை அது சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற அரசியல் விடுதலை.
தலைவன் மிச்சம் வைத்ததை அவனது பிள்ளைகள் நாங்கள் மிச்சம் வைக்காமல் முடிக்கிறதுக்கு துடிக்கிறோம். நாங்கள் அத்தனை விடுதலையும் சாத்தியப்படுத்தி எந்த மண்ணில் எங்களுக்கான அத்தனை கனவுகளையும் பறித்து வெறும் அற்ப பதவிக்காக திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என்ற அத்தனை கட்சிகளும் தோளோடு தோள் சேர்ந்து தமிழர் என்கிற இனத்தை அழித்து முடித்து இங்கே எள்ளி நகையாடுகிறதோ அந்த கட்சிகளை கட்சி பேதம் இல்லாமல் அடக்கி ஒழித்து அழித்து நாம் தமிழர் கட்சி ஒரு அரசாங்கத்தை நிறுவுகிறோம் என்ற துடிப்போடு நாம் வேலை செய்ய வேண்டும். அதுதான் இங்கே முதன்மையானது. திமுக, அதிமுக இல்லாத இன்னொரு கட்சி தேர்தலில் பங்கேற்றாலே வாக்கை பிரிக்கிறார்கள். இவர்கள் பாஜக பி டீம் என்ற சொல்லாடல் எல்லா பக்கம் இருக்கிறது. திமுக, அதிமுக இல்லாத இன்னொரு கட்சி அது வாக்கை பிரிப்பதற்கான முயற்சி. மத்தியில் பாஜக, காங்கிரஸ் இல்லாத இன்னொரு கட்சி அது வாக்கை பிரிப்பதற்கான முயற்சி என்பது ஜனநாயகத்தில் எப்படிப்பட்ட அபத்தமானது. 25 வயது நிரம்பிய ஒரு நபர் வேட்பாளராக போட்டியிடலாம், கட்சி சார்ந்தோ கட்சி சார்பில்லாத சுயேட்சையாகவோ ஒரு வேட்பாளர் போட்டியிடலாம் என்று வந்த பிறகு யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்பதுதானே அங்கே நிதர்சனம். யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். இவர்களை தாண்டி இவர்களுக்குள் கூட்டணி இல்லாத ஒரு கட்சி வந்தாலே அவர்கள் வாக்கை பிரிக்கிறார்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தம். ஒரு புரட்சிகர அரசியலை இவர்கள் தடுப்பதற்கான காரணம் என்ன? ஒரு அரசியலை தடுப்பதற்கு ஆயுதம் மட்டுமல்ல, ஆயுதத்தை விட வலிமையான ஆயுதம் அது அவதூறு என்கிற ஆயுதம். நாம் தமிழர் கட்சியை நோக்கி தொடர்ந்து வைக்கப்படுகின்ற ஆயுதங்கள் இங்கே பலவற்றவை. வன்முறைகள் நம்மை தொடுத்து நம்மளை நோக்கி வீசப்படுகின்ற அந்த அவதூறு வன்முறைகள் அதில் மிக மிக பொருத்தமான மிகச்சால தொடர்ந்து பன்னெடுங்காலமாக அவர்கள் கூறி வருகின்ற அந்த அவதூறு என்பது வாக்கை பிரிக்கிறார்கள். அதிமுகவை விமர்சனம் செய்தால் அதிமுகவுடைய பி டீம், பாஜகவுடைய பி டீம் என்பார்கள். அதிமுகவை விமர்சனம் செய்தால் புதிதாக வந்திருக்கக்கூடிய நடிகர் கட்சிகள் எல்லாம் விமர்சனம் செய்தால் நாம் திமுகவின் பி டீம் என்பார்கள். அவர்களை விமர்சனத்தா இவன் பி டீம், இவனை விமர்சித்தா அவன் பி டீம். நான் யாருடைய பி டீம், யாருக்கான பி டீம் என்பது தெரியாது. நாங்கள் சொல்கிறோம் பாஜகவின் பி டீம் என்று ஒன்று தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது திமுக தான். அது திமுக தான். பாஜக என்கிற கட்சி அது அழிக்கப்பட வேண்டிய கட்சி. அது நீண்ட காலமாக மதவெறி போக்குகளை இந்த நாட்டில் அமல்படுத்துவதற்காக துடிக்கிற கட்சி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படிப்பட்ட கொடுமை நடந்தாலும் பாஜக என்கிற கட்சி ரசிப்பான். ஆசிஃபா என்கிற தங்கச்சி அவள் வன்முறை செய்யப்படுகிறாள். கோயிலுக்குள் வைத்து அவளை கற்பழிப்பு செய்கிறார்கள். அவன் கற்பழித்தது மட்டுமல்லாமல் அவனுடைய மகன் பல கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அவனை அழைத்து வந்து நீ ஒரு முறை வன்புணர்வு செய் என்று சொன்ன அந்த கொடிய நாயை கைது செய்யும் போது பாரமாட்டா கி ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் விடுகிறான் என்றால் பாஜக எவ்வளவு பெரிய கேடு கட்டவன் என்று தெரியும். அந்த அளவுக்கு மோசமான பாஜக. இங்கே மதத்தின் வழியாக மனிதர்களை பிரிக்க வேண்டும் என்று துடிப்பது பாஜக. எது நடந்தாலும் அது கர்மா, அது அவனுடைய விளைவு என்று சொல்லி நகர்ந்து போவான். குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வந்த அந்த சட்டம் இவர்களுக்கு குடியுரிமை எந்த நேரத்திலும் புடுங்கி எறியலாம் என்கிற சட்டத்தை பாஜக அமல்படுத்த துடித்தது. பாபர் மசூதியை இடித்தது பாஜக, இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். எல்லாவித சதிகார திட்டங்களையும் செய்தது பாஜக. அதை அழித்து ஒழிக்க வேண்டியது இங்கே வேண்டும். அது உண்மை, அது நிச்சயம். ஆனால் பாஜகவை அழிப்பதற்கு திமுக ஒரு ஆயுதமா? இதுதான் இங்கே எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. பாஜகவை நாம் துரத்த வேண்டும், பாஜகவை அழிக்க வேண்டும். ஆனால் அதற்கு திமுக தான் ஒரே வாய்ப்பா? அவ்வளவுதான் கேள்வி. ஒரு கட்சி அதிமுக என்கிற ஒரு திராவிட கட்சி பாஜகவுடன் நேரடியாக கூட்டணி வைத்து கதையை முடித்து விட்டார்கள். அவர்கள் பாஜகவிடம் சரணடைந்து விட்டார்கள். இன்னொரு கட்சி மறைமுகமாக கூட்டணி வைத்து பழங்காலமாக இங்கே தமிழர்களுக்கு எதிரான பல நாசகார திட்டங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம், திமுக தான் பாஜகவின் ஏ டீம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இங்கே தேவையில்லை. பொத்தாமதுவாக ஐயா ஹச்ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ஸ்டாலின் கருணாநிதியை விட ஆபத்தானவர், கருணாநிதியை விட ஆபத்தானவர் என்று சொல்வதற்கு பின்னணியில் எந்த உண்மை இருக்கிறது, எது இருக்கிறது என்பதெல்லாம் தெரியாமல் போற போக்கில் அவர் போட்ட ட்வீட்டை எல்லாம் இவங்க பரப்பி ட்விட்டர் முழுக்க இதுதான் நிறைந்திருந்தது. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை என்று கள்ள தூக்கி காமிச்சார் ஐயா உதயநிதி அவர்கள். இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை, மோடி நட்டு வைத்து போயிட்டு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இதுதான் அப்படின்னு கள்ள தூக்கி காமிச்சார். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டெல்லியில ஐயா டிஆர் பாலு அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை மோடி வெள்ளித்தட்டில் வைத்து தருகிறார், அதை நாம் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டவர் திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு. இங்கே ஒரு நிலைப்பாடு, அங்கே ஒரு நிலைப்பாடு. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக பாசிசவாதிகள், ஆனால் டெல்லியை பொறுத்தவரை திமுகவிற்கு பாஜக ஸ்வீட் எனிமிஸ். இதான் ரொம்ப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கருப்பு கொடி பிடிச்சிட்டு கோபேக் மோடி, கோபேக் மோடி. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை கொடை பிடிச்சிட்டு வெல்கம் மோடி. இந்த கோபேக் மோடிக்கும் வெல்கம் மோடிக்கும் நடுவே திமுக மோடியிடம் சரணடைந்து விட்டது. அது முடிந்து போய்விட்டது. எத்தனை எத்தனை உதாரணங்களை உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும்? பிபிசி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறது. குஜராத்தில் நடந்த இனப்படுகொலை 2002 ஒரு இனப்படுகொலை நடக்கிறது. அந்த இனப்படுகொலை இப்போதுள்ள தலைமுறைகள் தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு வசதியாக பிபிசி என்கிற ஆங்கில இதழ் ஒரு
டாக்குமெண்டரி பிலிம், ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை மேற்கு வங்கத்தை சேர்ந்த அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் காவல்துறையின் பாதுகாப்போடு திரையிடுகிறார்கள். டெல்லியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காவல்துறையின் பாதுகாப்போடு அங்கே திரையிடுகிறார்கள். ஏன், அண்மையில் இருக்கக்கூடிய கேரளாவில் கூட பினராயி விஜயன் அவர்கள் அதை காவல்துறையின் பாதுகாப்போடு திரையிடுகிறார்கள். ஆனால் திமுக என்ன செய்தது தெரியுமா? அதை திரையிடுவதற்கு தடை. பாஜகவின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய அந்த படத்தை தடை செய்வதில் உனக்கு என்ன லாபம்? திமுகவிற்கு என்ன லாபம்? உண்மையில் இந்த திமுக பாஜகவிற்கு எதிரான கட்சி என்றால் திரையிட்டு முகத்திரையை கிழித்திருக்கலாமே. பாஜக எவ்வளவு கொடுமையான கட்சி என்று நிரூபிக்கலாமே. ஆனால் செய்ய மாட்டான். ஏன்? பாஜக எந்த நேரத்திலும் இவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்து அமைச்சரவையில் இவர்கள் இடம்பெறுமாறு செய்து கொள்வார்கள். அவ்வளவுதான். காங்கிரஸ் இனிமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருப்பது ஒரே ஒரு கட்சி, அது பாஜக மட்டும்தான் என்று வந்துவிட்டால் எந்த விதமான சமரசம் கூச்சமும் இல்லாமல் திமுக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்கும். கேரளா ஃபைல்ஸ் ஒரு படம் வருது, கேரளா ஸ்டோரின்ற ஒரு படம். அந்த படத்துல முஸ்லிம்கள் இந்துக்களை மதம் மாத்துறாங்க, மதம் மாத்தி கொண்டு போய் அவர்கள் ISIS என்கிற தீவிரவாத இயக்கத்தில் சேர்க்கிறார்கள் என்று சொல்லும்படியான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை இந்தியா முழுக்க தடை செய்கிறார்கள். பல இடங்களில் இந்தியா முழுக்க பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களிலும் தடை செய்கிறார்கள். ஆனால் திமுக என்ன செய்தது தெரியுமா? 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளா ஸ்டோரிங்கிற படம், முஸ்லிம்களுக்கு எதிரான இந்து முஸ்லிம்களின் ஒற்றுமையை குலைப்பதற்கான ஒரு திரைப்படம் வருகிறது. அந்த படத்தை காவல்துறையின் பாதுகாப்புடன் திரையிடுகிறது திமுக. இன்னும் சொல்ல போனா அடிமையிலும் அடிமை கொத்தடிமை எவன்னா பாதுகாப்போட திரையிட்டது மட்டுமல்ல, அந்த படத்துக்கு கருப்பு சட்டை போட்டு வந்து படம் பார்க்கிறவனுக்கு தடையம். கருப்பு சட்டை கூட போடக்கூடாது, படத்தை பார்க்க வர்றவன் கருப்பு சட்டை கூட போடக்கூடாது என்று, அடிமையிலும் அடிமை கொத்தடிமை என்று காலை விழுந்து விட்டானையா என்று சொல்லும் அளவிற்கு மோடி இடம் சரணடைந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். பின்பு எங்கே பாஜகவை திமுக எதிர்க்கிறது? காலகாலமாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வல்லமை பெற்ற கட்சி அது திமுக என்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ பெருமக்கள் இனியேனும் சிந்திக்க வேண்டும். என்னையே என்கிற நாசகார சட்டம், என்னைய தேசிய புலனாய்வு அமைப்பு, அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல ரீதியில் தொடுக்கப்பட்டிருக்கிறது, சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை பாஜக கொண்டு வரும்போது அதை ஆதரித்து மசோதாவில் வாக்களித்தது இதே திமுக. GST, இன்று வணிகர்கள், இங்கு வியாபாரிகள் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். GST என்கிற வரி கலாச்சாரம், இந்த விலைவாசி உயர்வதற்கு மிகப்பெரிய காரணம் GST என்கிற வரி முறை. இந்தியா முழுக்க ஒரே வரி என்கிற முறை, அந்த GST மசோதாவை தாக்கல் செய்யும் போடும்போது அதை ஆதரித்து வாக்களித்தது திமுக. இவர்கள் எந்த காலத்திலும் தரையிலும் பாஜகவை எதிர்க்க மாட்டார்கள், திரையிலும் பாஜகவை எதிர்க்க மாட்டார்கள். அவர்கள் சரணடைந்து ரொம்ப காலமாகிவிட்டது. இதை மக்கள் மன்றத்தில் தோலிருக்கக்கூடிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு கல்லூரி கட்டுறாங்க. அந்த கல்லூரியில வேலை செய்யக்கூடிய பணியாட்களை எடுப்பதற்கு ஒரு சுற்றறிக்கை அச்சிடப்பட்டு ஒட்டப்படுகிறது. ஒரு சுற்றறிக்கை அச்சிடப்பட்டு ஒட்டுறாங்க, யார் யாரெல்லாம் வேலைக்கு எடுக்கலாம் அந்த ரெக்யர்மென்ட் லிஸ்ட். அதுல முழுக்க இந்துக்களுக்கு மட்டும்தான் இங்கே பணி செய்ய உரிமை இருக்கிறது என்று ஒரு கட்சி சுற்றறிக்கை விடுகிறது என்றால் அவர்கள் எப்படி இங்க இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான கட்சி, சிறுபான்மையின் பாதுகாவலர் என்று சொல்ல, சிறுபான்மை சொன்னா நான் செருப்பால் அடிப்பேன் என்று சொன்ன ஒரே பெருமகன் என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள். பாபர் மசூதி இடிச்சு விட்டாங்க. பாபர் மசூதி இடிச்சு அனுமதித்தது காங்கிரஸ் வழி நெடுக்கும். பாபர் மசூதி இடித்த பிறகு நரசிம்மராவ், அப்ப இருந்த பிரதமர் நரசிம்மராவ், எந்த இடத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அதே இடத்தில் நான் பாபர் மசூதியை கட்டி எழுப்புவேன் என்று கூறினார். கடைசி வரைக்கும் செய்யல. ராமர் கோயில் அங்கே நிறுவப்பட்டு விட்டது. நீங்கள் சென்று பாருங்கள், ராமர் கோயில் கட்டியதை ஆதரித்து RSS அமைப்பு என்ன பதிவு என்ன அறிக்கையை விட்டார்களோ அதே போல ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி ஒரு அறிக்கை விட்டார். இதை நாங்கள் வரவேற்கிறோம், இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அதுவும் தீர்ப்பு வருவதற்கு முன்பே இவர்கள் எடுத்த பாடம் என்ன தெரியுமா? எந்த தீர்ப்பு வந்தாலும் அதை ஆதரிக்கணும். நாம எந்த தீர்ப்பு வந்தாலும் நம்முடைய ஒற்றுமை குறைஞ்சிடக்கூடாது, அதை அப்படியே ஏத்துக்கணும். இஸ்லாமிய தலைவர்கள் கூட, சிறுபான்மையினின் பிரிவுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட சொன்ன வார்த்தை, எந்த தீர்ப்பு வந்தாலும், பாபர் மசூதி வேண்டும் என்ற தீர்ப்பு வந்தாலும் சரி, ராமர் கோயில் வேண்டும் என்ற தீர்ப்பு வந்தாலும் சரி, எந்த தீர்ப்பு வந்தாலும் அதை அப்படியே ஏற்க வேண்டும் என்று சொன்ன பெருமக்கள் இங்கே இஸ்லாமிய சமூகத்திலும் இருக்கிறார்கள், எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் இந்தியாவிலேயே ஒரே ஒரு அரசியல் தலைவர் மட்டும்தான் எழுந்து கர்ஜிக்கிறார், எங்களுக்கு வேண்டியது தீர்ப்பு அல்ல நீதி. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, மொத்தமொத்த இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்கும் முறையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறது என்று கர்ஜித்த பெருமகன் அது செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். யார் பாஜகவை எதிர்க்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் போன வாட்டி ஐயா நெல்லை முபாரக் அவர்கள் இங்கே MP தேர்தலில் போட்டியிட்டார் SDPI கட்சியிலிருந்து. அப்ப அவர்கள் SDPIக்கு அளித்த உத்தரவாதம் என்ன தெரியுமா? இனிமே வாழ்நாள் நாங்க பாஜகவோட சேர மாட்டோம், எனக்கும் பாஜகவுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எந்த உறவும் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு SDPI என்கிற இஸ்லாமிய கட்சி அதன் வேட்பாளர் ஐயா நெல்லை முபாரக் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து ரெட்டலை சின்னத்தில், அவங்களோட ரெட்டலை சின்னத்திலேயே அவர் போட்டியிட்டார். அது எப்படின்னா, சொந்தக்காரன் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவன், சொந்த அத்தா மகன் மாமன் மகன்
அப்பன் மகன் கூட பெரிய சித்தப்பன் கூட அவ்வளவு நட்பு பாராட்ட முடியாது. அவர் பேசுகிறார், எனக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 அப்பா, ஒன்னு திண்டுக்கல் சீனிவாசன், இன்னொன்னு அத்த விஸ்வநாதங்கிறார். ஏன் முகமது முபாரக் நெல்லை முபாரக் அவர்கள் என்ன ஆனது? 24 கூட்டணியை கழட்டி விட்ட அதே அதிமுக திரும்பியும் 26 கூட்டணியில் இணைந்து கொண்டது. அன்னைக்கு முபாரக் அவர்கள் பேச பேச இந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் உட்கார்ந்து அழுக அந்த காட்சியில நீங்க பாத்துக்க கூடும். விஜய் டிவில இருக்கிற நாடகம் கூட தோத்து போயிடும். நீ விஜய் டிவில போடுறாங்கள நாடகம், அந்த நாடகம் கூட தோத்து போயிடும். அதையெல்லாம் வீரிய ஒரு மெகா சீரியல் காட்சியை மேடையில் அரங்கேற்றினார்கள் இவர்கள். அது நடந்தது. ஏன் திண்டுக்கல் சீனிவாசன் கதறி அழுகிறாரு, நெல்லை முபாரக் அவர் அப்பான்னு சொல்லிட்டாரா, கதறி அழுகிறாரு. அப்படியெல்லாம் நட்பு பாராட்டி அதிமுக மீண்டும் பாஜகவிடம் சரணடைந்து விட்டது. இப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவாங்க? இப்ப யாரை பார்த்து அழுவாங்க? யாரை பார்த்து கட்டி அணைச்சுக்குவா? இப்ப யாருக்கு அப்பா தெரியாது. ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தில் இருவரும் கட்சிகள் திமுக அதிமுக செய்ததெல்லாம் வெறும் சந்தர்ப்பவாத அரசியல் தான். அன்னைக்கு நிலைமைக்கு யாரோட சேர்ந்தா லாபமோ அதை இவர்கள் செய்வாங்க, அதை அவங்க செய்வாங்க. காலம் முழுக்க செஞ்சதெல்லாம் அப்படித்தான். நீங்க நினைச்சுக்க வேண்டாம், நீங்க எந்தவித சந்தேகமும் பட வேண்டாம். நாங்கள் நிறுத்திருக்கிற எங்களுடைய வேட்பாளர் என்னுடைய அண்ணி முத்தரசி அவர்களில் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்க எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசனை விட மோசமா இருக்க வாய்ப்பு இல்ல, அதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இல்ல. நீங்க எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சின்னம் மாம்பழமா ஆப்பிளான்னு தெரியாத அளவுக்கு வெள்ளந்தியா இருக்கிற ஒரு மனுஷனை விட எங்க அண்ணி அந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்ல. எம்இ படிச்சிருக்காங்க, பொறியாளர், இல்லத்தரசி, பண்பாளர், படித்தவர். பெண்ணிய விடுதலை, பெண்மையை போற்றாத எந்த சமூகமும் வாழாது வளராது என சொல்வதற்கு இணங்க ஒரு பெண் வேட்பாளரை எங்களுக்கெல்லாம் அத்தனை பேருடைய அன்பையும் பெற்ற ஒரு பொது வேட்பாளரை செந்தமிழன் சீமான் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். பெருமை கொள்ளணும். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்த வேட்பாளர்கள், ஆண் வேட்பாளர்களை காட்டிலும் பெண் வேட்பாளர்களை பெற்ற தொகுதிகள் பழனியா இருக்கட்டும், நத்தமா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய திண்டுக்கலா இருக்கட்டும், அவர்கள் பெருமை கொள்ள வேண்டும். பெண் வேட்பாளர்கள் கிடைத்ததற்கு பெருமை கொள்ள வேண்டும். ஏன்? பெண்மையை போற்றுகின்ற ஒரு சமூகம் இந்த நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய இளம் சமூகம், நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த பிள்ளைகள் மட்டும்தான். ஏன் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை, சீட்டுக்கு பணம் வாங்குவதும் இல்லை. இலவசங்களை நாங்கள் அறிவிக்கவில்லை. நாங்கள் கொடுக்கின்ற ஒரே இலவசம் அது கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், குடிநீர் இலவசம். இதையெல்லாம் தான் நாங்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறோம். ஆனா அவங்க கொடுக்கிற இலவசம், இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு இலவசம், பஸ்ல போறதுக்கு பெண்களுக்கு இலவசம், இப்ப ஆண்களுக்கு இலவசம். ஏன்னா டாஸ்மாக்ல இருந்து வீட்டுக்கு போறது எப்படின்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. யார் ஏத்திட்டு போறது? அப்படியே போனாலும் 2 வீலர்ல போனா போலீஸ் பிடிச்சுக்கிறாங்க. என்ன செய்யறது? கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்ப ஆணுக்கு இலவசம், பெண்ணுக்கு இலவசம். நான் கேட்கிறேன், அப்ப கண்டக்டரோட வேலை என்ன? 2 பேருக்கு இலவசம். கண்டக்டரோட வேலை என்ன? அந்த பஸ்ல கண்டக்டர் தேவை இல்லையா? இல்ல கண்டக்டருக்கு வேற வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம் சொல்லுகின்ற இதே திமுக அதிமுக என்றாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவசம். அவர்கள் வீட்டிலே வந்து பேருந்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சென்று போய் கல்லூரியில் விடுவோம், பள்ளிகள் விடுவோம் என்னைக்கா சொன்னதுண்டா? தனியார் பள்ளிக்கூடங்கள்ல பேருந்து வசதி ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அது வீட்டுல அழகா கொண்டு வந்து ஏத்தி கொண்டு வந்து போய் இறக்குறான், கொண்டு வந்து திரும்பி ஏத்தி திரும்பி வந்து வீட்டுல வந்து விட்டுறான். ஒரு தனியார் கல்லூரியில், நேத்து ஆரம்பிச்ச ஒரு தனியார் கல்லூரியில் நடக்கின்ற இந்த முறை 8 கோடி பேர்களை இதை பெற்ற இந்த அரசாங்கத்தால் ஏன் செய்ய முடியல? செய்ய மாட்டான். ஏன்? பள்ளி பிள்ளைகளுக்கு ஓட்டு இல்ல, பெண்களுக்கு ஆண்களுக்கு ஓட்டு இருக்குது, அவ்வளவுதான். வேற எதுவும் தேவையில்லை. ஒரே விஷயம். இதெல்லாம் இங்க பண்ண படுத்துற பாடு. மு.க. ஸ்டாலினோ அவருடைய கருணாநிதியின் மகன் என்கிற ஒரே காரணத்தினால் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர், கருணாநிதியின் பேரன் என்கிற ஒரே காரணத்தினால் உதயநிதி அவர்கள் என்ற முதலமைச்சர். அவரு கட்சியில சேர்ந்த உடனே இளைஞரணி, அதுக்கப்புறம் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு, உடனுக்குடனே அவருக்கு மந்திரி பதவி, உடனுக்குடனே அவர் துணை முதலமைச்சர். அவ்வளவு அவசரம் உதயநிதியை முன்னேற்றத்தில், அவ்வளவு அவசரம். ஏன்னா அவர் பிள்ளை இல்லையா? அவ்வளவு அவசரம். அவரு பிள்ளைய முன்னேற்றத்தில் அவ்வளவு அவசரம் காட்டிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் என் பிள்ளைக்கு ஏன் 3வது ஆண்டுல போய் லேப்டாப் தர? ஏன் தர? 3ஆம் கிளாஸ் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப், ஆட்சி செய்த 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு லேப்டாப் தருகின்ற இவர்கள் ஏன் முன்னாடியே லேப்டாப் தந்திருக்கலாமே? 1ஆம் ஆண்டு படிக்கும்போது தந்திருக்கலாம். ஏன் பள்ளிகளே ஏற்கனவே தந்துட்டு இருந்தாங்க, அப்பவே தந்திருக்கலாம். ஏன் அப்பெல்லாம் தரல? ஏன் தரல? உன் வீட்டு பிள்ளைய முன்னேற்றத்துல காட்டின அவசரத்தை அக்கறையும் என் வீட்டு பிள்ளைய முன்னேற்றத்துல ஏன் காட்டல? இந்த கேள்வியை யார் எழுப்பல? ஏன் எழுப்பல? கேட்டா இலவசம் பொங்கல் பரிசு 3000 போட்டு வாயை அடைச்சிட வேண்டியது. பொங்கல் பரிசு தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல் பரிசு கொடுக்கிறதுக்கு 4500 கோடி முதலீடு செய்த இந்த அரசாங்கம் கல்வியை முன்னேற்றுவதிலும், மருத்துவத்தை முன்னேற்றுவதிலும், சாலையை போடுவதில், எங்களுக்கு ஆதரவான திட்டங்களையும் செயல்படுத்துவதில் ஏன் போடல? இலவசங்களை வைத்து வாயை அடக்கின்ற இந்த அரசாங்கம் ஏன் எங்களுக்கு ஆதரவான எதையும் அறிவிக்கல? எதையும் செய்யல. ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், போக்குவரத்து கழகத்தை சார்ந்தவர்கள் போராடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வை, ஊதிய உயர்வை, பணி நிரந்தரத்தை அவர்கள் கேட்கிற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத இந்த அரசாங்கம் அதைவிட அதிகமாக செலவு செய்யக்கூடிய பொங்கல் பரிசை அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாக்குக்கானவர்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். அதனால இத்தனை நாள் நீ திமுக வாக்களி, அதிமுக வாக்களி, எப்படியோ நாசமா போனதெல்லாம் இருக்கட்டும். இனி நம்ம வீட்டு பிள்ளைகள் வாக்களிக்கின்ற ஒரே ஒரு சின்னம் அது விவசாய சின்னமாகத்தான் இருக்க வேண்டும்.
இங்க டாஸ்மாக மூடுன்னு சொல்ற ஒரே ஒரு சின்னம், அதை வைத்திருக்கக்கூடிய கட்சி விவசாய சின்னத்தை வைத்திருக்கக்கூடிய கட்சி அது நாம் கட்சி தான். டாஸ்மாக மூடுவோன்னு நாங்க மட்டும் தான் சொல்றோம். அப்ப இனி வரும் காலங்களில் நாங்கள் கேட்பது வாக்கை அல்ல, எங்களுக்கு வாக்களியுங்கள், எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் என்றுதான் கேட்கிறோம். இங்கே ஒரு படித்த வேட்பாளரை என்னுடைய அப்பா செந்தமன் சீமா அவர்கள் போட்டிருக்கிறார். நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் நீங்க நினைக்காதீங்க, வாக்கு செலுத்தாம விட்டுறாதீங்க. தனிமரம் தோப்பாகாது, ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இங்கே தோப்பாக முடியும். நிச்சயம் நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம். இன்று மக்கள் மன்றத்தில் ஒலிக்கக்கூடிய எங்களது குரல் 2026 தேர்தலுக்கு பிறகு சட்டமன்றத்தில் ஒலிக்கும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.